இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக டெல்லி காவலர்கள் இன்று சென்னை வர இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், பெங்களூரு சென்ற தினகரன் சசிகலாவை சந்திக்காமலேயே சென்னை திரும்பிவிட்டார். இன்று காலை வழக்கறிஞரோடு அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்பொழுது அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசனும் செங்கோட்டையனும் அங்கு வந்திருக்கிறார்கள். நிலவரம் என்ன? அதாவது நேற்று பெங்களூர் சென்ற அதிமுகவின் அம்மா அணியினுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் நேற்று இரவே அவருடைய இல்லத்திற்கு திரும்பிவிட்டார். தற்போது காலையிலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய வழக்கறிஞருடன் அவர் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். அந்த இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக நேற்று ஒரு வழக்கு டெல்லியில் பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது என்னவென்றால், நேற்று இரவு அமைச்சர்கள் திடீர் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். அனைத்து அமைச்சர்களும் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதில் அதிமுகவின் இரு அணிகளையும் ஒன்று சேர்ப்பது குறித்து விவாதிக்கப்படுவதாகவும் அதற்கு ஆலோசனை குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இரு முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அன்று அந்த முடிவு எடுக்கப்பட்ட போது தினகரன் அவர்கள் சென்னையில் இல்லை. அவர் நேற்று இரவுதான் அவர் இங்கு சென்னைக்கு வந்தார். அது அமைச்சர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து கழகத்தின் அதிமுகவினுடைய அம்மா அணியினுடைய துணை பொதுச் செயலாளரிடம் விளக்குவதற்காக மூத்த அமைச்சர்களான செங்கோட்டையன் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் தற்போதுதான் தினகரன் அவர்களுடைய இல்லத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு சந்திக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நேற்றே அமைச்சர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து விவாதிக்க இங்கே செல்ல இருப்பதாகவும் இரு அதிமுகவினுடைய இரு அணிகளும் இணைவது மகிழ்ச்சி அளிப்பதுதான் என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாம தினகரன் அவர்களை பதவி விலக வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அது புரளிதான் சொல்லுவார். அது ஒரு கற்பனை கதையாக தான் பார்க்கப்படுது. அது மாதிரி எதுவும் எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த நிலையில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் என்ற அனைவருமே பாத்தீங்கன்னா INS கப்பல்ல முதலமைச்சருடன் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த நிலையில இரு அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் முக்கியத்துவம் வாய்ந்த இரு அமைச்சர்கள் அதிமுகவினுடைய அம்மா அணியினுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரனை அவருடைய இல்லத்துல சந்திச்சிருக்காங்க. அப்போது அந்த கூட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது இந்த இல்லத்துல தான். ரகுவரன், திரு திண்டுக்கல் சீனிவாசனும் செங்கோட்டையனும் என்ன விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் என்கிற தகவல் ஏதாவது இருக்கிறதா? அதாவது தற்போதுதான் அந்த ஆலோசனையானது துவங்கி இருக்கிறது. நேற்று அமைச்சர்கள் இரு குழுக்களாக பிரிந்து சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும், மேலும் அதிமுகவினுடைய இரு அணிகளை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். அடிப்படையில் இன்று காலை பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்தார். என்ன அப்படின்னா, சசிகலா அணி தரப்பாக எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாம இன்று மதியமே OPS அவர்களும் சென்னை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை இந்த இரு அமைச்சர்களும் அதிமுகவினுடைய அம்மா அணியினுடைய துணை பொதுச் செயலாளர் சந்திக்க வந்திருப்பது, இவர்கள் ஒரு முடிவுக்கு பன்னீர்செல்வம் அணியினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஆலோசனையாக கூட இது இருக்கலாம் என்றுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.